பிரைஸ் நண்பர்களே, இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், பயப்படாதிருங்கள். மனிதர்களுக்கு பயப்படாதிருங்கள். எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு பயப்படக்கூடாது. இன்னைக்கு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு வந்த உடனே என்னன்னா, நம்ம ஒரு முறை அல்லது இருமுறை, இன்னும் நிறைய முறை யோசித்து தான் நம்ம பேசுகிறோம். அதே போல் மற்ற சூழ்நிலை எப்படி இருக்கிறது, யாராவது நம்மளை தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு நிறைய கூச்ச சுபாவம், தாழ்வு மனப்பான்மையில் முடங்கி போயிடுறோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அரசாங்க நமக்கு எதிராக இருக்கிறது, அல்லது இங்கே இருக்கிற லோக்கலில் ரவுடிஸு, இல்லை கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கங்கள் இருக்குது, இப்படிலாம் பார்த்து நம்ம பயந்து போய் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் போயிடுறோம். அதனால் பாருங்கள், நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார் ஒரு இடத்துல, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதற்கு மிஞ்சி ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள் அப்படிங்கிறாரு. என்னுடைய நண்பர்களே, இன்னைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி பயந்து நிறைய நேரத்தில் விலகிடுறோம். நான் ரீசெண்டாக ஒரு மீனவர் ஒரு இடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். மீன் வியாபாரி இடத்துல பேசிகிட்டு இருந்தேன். அவர் கிறிஸ்தவர் என்று அறிந்து அவருடைய விசுவாசத்தை குறித்து நான் கேட்டேன். அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து கேட்டேன். அவர் பாருங்க, அடித்து சொல்லுகிறாரு, இயேசு தான் ஆண்டவர், அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக அவர் பேசினார். அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கையின் உறுதியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே போல் மற்றவர்களிடமும் அவர் பேசுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இல்லையா? கர்த்தர் நல்லவர். இப்படி நாமும் கூட பார்த்திங்கன்னா, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல தைரியமாக இருக்க வேண்டும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உந்து வரனால், உங்களோடு பழகுகிற நபரிடம், அல்லது உங்களோடு கூட இருக்கிற நபரிடம், இல்லை யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து கர்த்தர் உங்களுக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உந்து வரனால், தயவு செய்து சுவிசேஷத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த மனிதனுடைய ரட்சிப்பிற்கு அது பயன்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். ஆண்டவரே, இந்த காணொளியை பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே, ஒரு தெய்வீக பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க, ஆண்டவரே, அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாத்திரராக்கி பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.